அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருப்பதி வெங்கடாஜலபதி மே 2025 மாத தரிசன விவரத்தை பார்க்கலாம். என்னென்ன தரிசனம் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு குழந்தை தரிசனம், ரெண்டாவது டிப்பு தரிசனம், மூணாவது சேவா தரிசனம், நாலாவது 500 ரூபாய் விர்ச்சுவல் தரிசனம், அஞ்சாவது அங்கப்பிரதட்சணம் மாற்றுத்திறனாளி மற்றும் மூத்த குடிமக்கள் தரிசனம், ஆறாவது 300 ரூபாய் தரிசனம், கடைசியாக ரூம் புக்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு குழந்தை தரிசனம். குழந்தை தரிசனம் அப்படிங்கிறது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு வயசுக்குள்ளர உள்ள குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டு அல்லது ஆதார் கார்டு, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போகணும். அந்த பர்த் சர்டிஃபிகேட்டு இல்லைன்னா ஆதார் கார்டில் தாயோட பேர் தந்தையோட பேர் இருக்கணும். அதே பேர் தாய் மற்றும் தந்தையோட ஆதார் கார்டில் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தை மூலயமா தாய் தந்தை ரெண்டு பேருமே திருப்பதி ஏழுமலையான் தரிசனம் பெற முடியும். அடுத்தது திருப்பதி டிப்பு தரிசனம். இது என்றைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா, 18/2/2025 காலை 10 மணிலேருந்து 20/2/2025 காலை 10 மணி வரலும் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதத்துக்கு அப்படின்னா, 1/5/2025 முதல் 31/5/2025 வரை புக் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாதாரணமாக திருப்பதி ஏழுமலையான் தரிசனங்கிறது 300 ரூபா, 500 ரூபா, சேவா தரிசனம், அங்கப்பிரதட்சண தரிசனம், சீனியர் சிட்டிசன் மூலம் பெருமாளை பார்க்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட தேதிக்கு நம்ம தரிசனம் டிக்கெட்டு போடுவோம். ஆனால் இந்த டிப்பு தரிசனம் அப்படிங்கிறது குலுக்கல் முறையில் பெருமாள் நம்மளை பார்க்குறதுக்காக ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணி செலக்ட் பண்ணுற தரிசனம் தான் இந்த டிப்பு தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிப்பு தரிசனத்தில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, உங்களோட மெயில் ஐடிக்கு திருப்பதி தேவஸ்தானத்துலேருந்து ஒரு லிங்க்கு அனுப்புவாங்க. அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி அந்த சேவா தரிசன டிக்கெட்டை ஆன்லைனில் பணத்தை கட்டி தரிசனத்தை பெறலாம். அடுத்தது 21/2/2025 காலை 10 மணிக்கு சேவா தரிசன டிக்கெட்டு ஓப்பன் ஆகுது. இது எந்த மாதத்துக்கு அப்படின்னா, 1/5/2025 முதல் 31/5/2025 வரை புக் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன சேவாலாம் இருக்குது அப்படின்னா, கல்யாண சேவா, ஊஞ்சல் சேவா, அர்ஜித பிரம்ம உற்சவ சேவா, சகஸ்ர தீப அலங்கார சேவா அப்படின்லாம் இருக்குது. இந்த சேவா டிக்கெட்டு புக் பண்ணுறதுக்கு கேண்டிடேட்டோட ஆதார் கார்டு மற்றும் செல் நம்பருங்கிறது வேணும். இந்த செல் நம்பருக்கு ஃபஸ்ட்டு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போட்டு தான் உள்ளர போய் நமக்கு விரும்பின சேவா தரிசன டிக்கெட்டு புக் பண்ண முடியும். அதே 21/2/2025 மதியம் 3 மணிக்கு திருப்பதி 500 ரூபா விர்ச்சுவல் சேவா தரிசன டிக்கெட்டு ஓப்பன் ஆகுது. இது எந்த தேதிக்கு அப்படின்னா, 1/5/2025 முதல் 31/5/2025 வரை புக் செய்யலாம். இதுக்கும் ஆதார் நம்பர் மற்றும் செல் நம்பர் தேவை. அடுத்தது 22/2/2025 காலை 10 மணிக்கு திருப்பதி அங்கப்பிரதட்சணம் டிக்கெட்டு ஓப்பன் ஆகுது. இது எந்த மாதத்துக்கு அப்படின்னா, 1/5/2025 முதல் 31/5/2025 வரை புக் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே தேதி 22/2/2025 மதியம் 3 மணிக்கு மூத்த குடிமக்கள் சீனியர் சிட்டிசன் மற்றும் ஃபிசிக்கலி சேலஞ்சு கோட்டாக்கு டிக்கெட் ஓப்பன் ஆகுது. திருப்பதி தேவஸ்தானத்தை பொறுத்தவரையிலும் சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிறது 65 வயது மற்றும் 65 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியாக அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. இந்த சீனியர் சிட்டிசன் மற்றும் ஃபிசிக்கலி சேலஞ்சு கோட்டாக்கு விண்ணப்பிக்க போகிறவங்க அவங்களுடைய ஆதார் கார்டு மற்றும் செல் நம்பர் எடுத்துகிட்டு போகணும். ஃபிசிக்கலி சேலஞ்சராக இருந்தாங்க அப்படின்னா அந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு கார்டை ஆன்லைனில் டிக்கெட் போடுறப்ப அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கார்டையும் மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடுங்க. அடுத்தது 24/2/2025 காலை 10 மணிக்கு 300 ரூபா தரிசன டிக்கெட்டு ஓப்பன் ஆகுது. இது 1/5/2025 முதல் 31/5/2025 வரை புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 300 ரூபா தரிசன டிக்கெட்டு புக் பண்ணுறதுக்கு அவங்களுடைய செல் நம்பர் மற்றும் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போயிடுங்க. இந்த எந்த செல் நம்பரை வச்சு நீங்கள் புக் பண்ணுறீங்களோ அதே செல் நம்பரை வச்சு தான் ரூம் புக்கிங் பண்ண முடியும். அதனால் செல் நம்பரை மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடுங்க. 300 ரூபா தரிசன டிக்கெட்டில் ஒரு செல் நம்பருக்கு 6 பேர் வரலாம் டிக்கெட் புக் பண்ணலாம். கடைசியாக 24/2/2025 மதியம் 3 மணிக்கு திருப்பதி ரூம் புக்கிங் ஓப்பன் ஆகுது. இது 1/5/2025 முதல் 31/5/2025 வரலும் புக் பண்ணலாம்.
முந்நூறுரூவா தரிசன டிக்கெட்டுக்கு நீங்கள் எந்த செல் நம்பரை கொடுத்து புக் பண்ணீங்களோ அதே செல் நம்பரை போட்டிங்க அப்படின்னா நேராக நீங்கள் எந்த டிக்கெட்டு எந்த தேதிக்கு தரிசனத்துக்கு புக் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு மொதல் நாள் மற்றும் தரிசன நாள் மட்டும் ரூம் புக் பண்ணுறதுக்காக பச்சை கலரில் ஆனில் இருக்கும். அந்த 2 தேதி மட்டும்தான் புக் பண்ண முடியும். மற்ற தேதி எதுவும் புக் பண்ண முடியாது. மற்ற எந்த சேவா தரிசன டிக்கெட்லேயும் ரூம் புக்கிங் கிடையாது. 300 ரூபா தரிசன டிக்கெட் போட்டவங்களுக்கு மட்டும்தான் ரூம் புக்கிங் பண்ண முடியும். தரிசன டிக்கெட் புக் செய்து பெருமாள் அருளை பெறுக. நன்றி, வணக்கம்.